ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம இந்த ஜமிக்கில் எப்படி போடலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கொஞ்சமாக நான் ஜமிக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில்க் த்ரெட்டை கோக்குற மாதிரி ஒரு நீடில், அதுக்கடுத்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு 8 அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் நம்ம கோத்துக்கலாம். நம்ம விஷ் தான் எப்படி கோத்துக்கணும். இப்போ அதை கோத்துட்டு எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக, ஏன்னா நமக்கு அப்போ தான் லெவல் பண்ண தெரியும். ஸோ அதுக்காக தான் ஒரே லெவலில் இருக்கும்ல, அதுக்காக சும்மா லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் மிடில் குத்திக்கலாம். ஃபஸ்ட் மிடில் குத்தியாச்சு. குத்தின பிறகு ஒரு ஜமிக்கி எடுத்து அது உள்ளே செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காண்டி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ஜமிக்கியை அது கிட்டக்க வச்சிடணும். ஓகேவா? அந்த ஜமிக்கியை அது கிட்டக்க வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம நாட் போடணும், ஃப்ரெஞ்ச் நாட். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி எப்படி போடணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்க, தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் நான் அப்படியே இந்த சைடில் போடுறேன். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அடுத்த ஜமிக்கியை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்துடணும். நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு இங்கே வேணும்னா இந்த சைடில் நம்ம கொண்டு வந்துட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே எடுத்துடணும். இங்கே ஒரு லாக், இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ திரும்ப இந்த டைரெக்ஷனில் போடலாம். இப்போ அடுத்ததுக்காக எடுத்தாச்சு. அடுத்தது எடுத்துட்டோமா, அதே மாதிரி இது நல்லா சிக்கு இல்லாமல் ஆகணும். சிக்கு இல்லாமல் இங்கே ஒரு ரொட்டேட், எந்த இடத்துக்கிட்ட வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு ரொட்டேட் பண்ணி பொறுமையாக இப்படி உள்ள விட்டு பொறுமையாக இந்த மாதிரி இழுக்கணும். ஸோ லாக் போட்டாச்சு. திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடு அங்கே ஒரு ஜம்மிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ எந்த சைஸ் தேவையோ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய்ட்டு நல்லா பிடிச்சிட்டு ஸோ அங்கே ஒரு லாக் அகெயின் திரும்பவும் இப்போ இந்த சைடில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்கும்போது எல்லாமே ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். ஸோ அடுத்த ஜமிக்கியும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வாட்டமாக. இப்போ இந்த ஜமிக்கு எங்கே வரணுமோ அங்கே வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துக்கிட்ட டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், அங்கே போட்டாச்சா. அடுத்து அகெயின் இந்த சைடில் இருந்து
இங்கே ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜம்மிக்கு எடுத்து பக்கத்துலேயே வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஷேப் கிட்ட இதுலேயே ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி சுகர் பீட்ஸ் போடணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இது அப்படியே பொறுமையாக நீடில் அப்படியே நல்லா சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து அழகாக வரும். அவ்வளோதான், எங்கேயும் போட்டாச்சா. இப்போ இந்த சைடில், இந்த சைடு ஒரு ரொட்டேட், ஒரு ஜிமிக்கி. அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த இடத்துக்கிட்ட இப்போ இந்த சென்டரில் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரொட்டேட், அகெயின் ஒரு ஜமிக்கி. ஸோ ஷேப் கிட்ட எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கிட்டே ஒரு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு லாக், அடியில் ஒரு கூடி ஒரு லாக் நம்மளாக போடுறது தான், லாக் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஜமிக்கி வச்சுட்டு மேலே கூட ஒன்று போடணுன்னா கூட நம்ம வந்து போடலாம். இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு கோல்டு கலர் கூட வச்சு போடலாம். ஸோ நம்ம விஷ் தான், நம்ம போட்டு காட்டுறேன். அடுத்து கோல்டு கலர் வச்சு இப்போது அடியிலேருந்து நான் வந்து ஒரு கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் சென்டரில், கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து குத்திக்கலாம். பொறுமையாக பார்த்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஜமிக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஜமிக்கி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான், ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட், அது உள்ளேயே விட்டுறணும். இப்போ பொறுமையாக உள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து அங்கங்கே வந்து போட்டுக்கலாம். அடியிலேயே நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக ஒரு அழகான ஒரு டிசைன். இது வந்து நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி கையில் அங்கங்கே அந்தந்த சைடில் இதுக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.